தயாரிக்கப்பட தொடங்கினாலும் கூட இது 2015 இருந்து முழுமையாக இந்தியாவின் விமானப்படைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இது வெறும் தேஜஸ் வகை மட்டுமல்லாமல் TDB-BF ரக போர் விமானங்கள் என்பதும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 சீட்டர்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிநவீன உபகரணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலகு ரக போர் விமானமாகத்தான் அறியப்பட்டிருக்கின்றது. அது தற்பொழுது விபத்தில் உள்ளாகி இருக்கிறது. அதுவும் துபாயில் நடந்த சர்வதேச கண்காட்சியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பது சற்று துரதிருஷ்டவசமான விஷயம்தான். இனி வரக்கூடிய நேரத்தில் அடுத்தடுத்து விமானிக்கு என்ன ஆனது, இதற்கான காரணங்கள் எல்லாம் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் பொழுது அதையும் விரிவாக பார்க்கலாம். தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்த வீடியோ வெளியானது. இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து பகிரவிருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், தொடர்ந்து நீங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், துபாயில் நடந்த அந்த போர் விமானங்களுக்கான கண்காட்சியில் இந்தியாவை சேர்ந்த தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கிய தகவலை தற்பொழுது இந்திய விமானப்படை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த தகவல் தற்பொழுது நமக்கு வெளியாகி இருக்கின்றது. மிக முக்கியமாக அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போர் விமானத்தை பொறுத்தவரை 2025 நம்முடைய ட்ரைனிங்காகவும், அதாவது விமான போர் படைக்கான பயிற்சிக்காகவும் இது கொண்டு வரப்பட்டது. இது 2 ஸ்குவாட்ரம் அளவு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயன்பாட்டுக்கு உள்ளானதாக இருக்கிறது. மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூலூர் விமான படைத்தளத்திலிருந்து இது ஆபரேஷனலாக 2006ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு மேற்கு இந்தியாவான குஜராத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் இதன் மூலமாக பயிற்சி பெறக்கூடிய வேலைகள் என்பதும் ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் எல்லைப்புறங்களை மிக தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய வேலைகள் என்பதும் இன்னொரு பக்கம் நடக்கும். இதனுடைய அடுத்த வெர்ஷனாக தேஜஸ் மார்க் 2 என்பது இன்னும் அதிக நவீன உபகரணங்களை கொண்ட ஒரு மிக முக்கியமான விமான படையின் விமானமாகத்தான் பார்க்கப்பட்டு வந்தது. ஆபரேஷன் சிந்தூரின் பொழுது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இந்த தேஜஸ் விமானம் மேற்கொண்டிருந்தது என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த போர் விமானம் என்பது தற்பொழுது துபாயில் நடந்து வரக்கூடிய அந்த கண்காட்சியின் போதுதான் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. விசாரித்து வருவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக ஏற்கனவே இந்த விமானம் பயிற்சியில் இருந்த விமானம் தொடர்ச்சியாக